அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர்பான ஹாலிடே ஒரு vlog மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு வந்துட்டு ஹாலிடேஸ் இருந்தது இல்லையா, அந்த டைமில் நாங்கள் வெளில போனப்போ எடுத்த ஒரு vlog தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு அம்மா வந்து பூரி சுட்டிருந்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கு ஆப்டான காம்போ இல்லையா, அப்புறம் வந்து ஜவ்வரிசி பாயசம் அது வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ காலையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னா ஈத் அன்னைக்கு நீங்கள் ஈத் vlog நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போகல எங்கேயுமே. அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். குட்டீஸ் எல்லாம் கிளப்பிட்டு இப்போ வெளில போகிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் இப்போ சாப்பிட்டுட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கோனை தான் நான் காட்டுவேன், வேறு வழி இல்லை. என் மெஹந்தி நான் காட்டிட்டு தான் இருப்பேன். அது காட்டணுங்கிறத விட நானே அதை வீட்டில் உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அது என்னோட பழக்கமாகவே போயிடுச்சு. ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் பர்வீன் அபாயாஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அதில் தான் நம்ம அபாயாஸும் ஃபோல்டர்ஸில் செப்பரேட்டாகவே இருக்கும். 300 மாடல் கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸில் வேணும் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். சிங்கிள் அபாயாவாக இருந்தாலும் நம்ம டோர் டு டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மாடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வேணுனாலும் ஏதாவது என்கொயரிஸ் அப்படின்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஈத் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஆட்டோலாம் போட்டுட்டு குட்டீஸ் அடுத்த நாள்லாம் பயங்கரமாக ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து காலையிலலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு மத்தியானம் அந்த மாதிரி ஒரு டைம் கிட்டக்க தான் கிளம்பி போனது. ஸோ ரொம்பவே வந்து எல்லாருமே அப்படியே ஃபேமிலியாக போகிறது வந்து என்றைக்குமே அந்த ட்ரிப் நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ் தான். இது வந்து நான் லுலுவில் வாங்கியிருந்தேன். காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய லுலுவில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே யூஏயில் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக வெந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி கிட்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த வாட்டி ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குளோபல் வில்லேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து போனோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து அவங்களுக்கு குளோபல் வில்லேஜ் காட்டினதில்லை. இப்போதைக்கு எங்களோட அவுட்டிங் பிளான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் அம்மா தான். அம்மாவுக்கு வந்து என்னென்ன காட்டல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான இது தான் நான் வந்துட்டு இப்போ அழைச்சிட்டு போயிட்டுருக்குறோம் பார்க்குறதுக்காக. கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டம்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பழையபடி சகஜமாக நமக்கும் மைண்ட் செட் வரவும் மாட்டேங்குது. சின்னதாக ஏதாவது கோல்டு வந்துட்டால் கூட அப்படியே பயமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அதனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் லீவ் விட்டாலும் ரொம்ப அதிகமான பிளானிங்ஸ் இப்போ வந்து கேதரிங்ஸ் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நாங்களே பண்ணுறதில்ல. நம்மளே இப்படி கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வில்லேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், போனோன்னு பார்த்திங்கன்னா ரிக்ஷாவில் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி ரிக்ஷா ட்ராவல், அதுக்கப்புறம் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் குளோபல் வில்லேஜ் எதுலேயுமே இந்த சவாரி வந்து இல்லை. ஆக்சுவலி ட்ரெயின் மாதிரி ஒரு ரைடு விட்டுருப்பாங்க, ஃப்ரீ ட்ரெயின் இருக்கும். ஸ்டேஷனாக நம்மளை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரிக்ஷா இது சூப்பராக இருந்தது. சித்திக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு கேட்டால் சித்திக்கு இதுதான் ரிக்ஷாவில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஊரில் இருக்கும்போது ஆட்டோலலாம் ட்ராவல் பண்ணியிருப்பான் சின்ன பிள்ளையிலேருந்து. பட் இந்த ரிக்ஷாவில் வந்துட்டு அவருக்கு ட்ராவல் பண்ணதில்லை. யூஸ்வலி கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் காரு அது இதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். எனக்குமே இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெடலிங்கும் இருக்குது, ப்ளஸ் மோட்டாரும் வந்து இருக்குது. இது ஈச் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 dirhams அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு கேட்டால் இது வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்தோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் நடக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஹஸ்பண்ட் கையை கோத்துக்கிட்டு பேசிக்கிட்டே போனால் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால மோஸ்ட்லி அங்கே எல்லாருமே வந்து அப்போ ரிக்ஷா தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடந்து போவோம் அப்படிங்கிறவங்க மட்டும் வாக்கபிள் மாதிரி போயிட்டு இருந்தாங்க.
ஸோ என்னை கேட்டால் நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஒரு பல்காக ஒரு இது செலவு பண்ணுறோம், இல்லை அந்த விஷயம் இது பண்ணு, இந்த விஷயம் இது பண்ணோம், அந்த மாதிரி இல்லாமல் கிட்ஸுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம காட்டினோன்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க இப்போ வளர்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சொகுசான ஒரு இதாகவே பார்த்து வளர்கிறாங்க. பட் நம்மளோட அந்த 90s இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நம்ம காட்டினோம் அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணது, நம்ம இருந்தப்போ உள்ள பொருட்கள், அதெல்லாம் அவங்க இப்போ இருக்க கிட்ஸுக்கு வந்து சம்திங் ஒரு க்ரியேட்டிவாக கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அங்கே வந்து பார்க்கிங் நம்ம கார் வந்து தனியாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிச்சாக நிற்கிது பாருங்கள். ஜாலியாக இருந்தது. அப்படின்னு கையெல்லாம் காட்டிக்கிட்டு அழகாக ட்ராலிலாம் பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு காம்பேக்டான இதாக இருந்தது. பெரியவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊர்லலாம் திருவிழா நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரைடு. ஸோ போனோடனே பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்க்கே அந்த மாதிரி ஒரு ரைடை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே போனது, அது இன்னுமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வெல்கமாக இருந்தது. ஸோ என்ட்ரன்ஸில் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மதருக்குள்ள வேலையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா குட்டீஸ் கையில் வச்சுருக்கோம். சரி, என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஓகே, அது இடையில கேட்கும் போது ஒரு 1 hour நம்ம கண்டிப்பாக வந்து ஃபார்முலா மில்க் வந்து வச்சு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறனால நான் பால் கரைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நின்று பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ரஷ்ஷு தான், நல்ல கூட்டம் தான். ஆனால் குளோபல் வில்லேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். அப்படிங்கிறனால நமக்கு இந்த கூட்டம் அந்த இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அச்சப்படாமல் ஒரு இதாக இருக்கும். அண்டு நல்ல பரப்பளவும் ரொம்ப பெருசு. அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி மோஸ்ட்லி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற இடம்லாம் செலக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக போகலாம். அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனு. ஆல்ரெடி வந்து குளோபல் வில்லேஜ் நிறைய டைம் பார்த்தாச்சு. இது மெயினாக வந்து அம்மாக்காகன்னு போனதுனால நான்லாம் தான் அம்மாவுக்கு கைடு மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனேன். அம்மா இதெல்லாம் இவ்வளோதாம்மா, அதெல்லாம் அவ்வளோதாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குளோபல் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே வந்துட்டு சம் ஈவெண்ட்ஸு ஃபங்க்ஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு என்ட்ரு ஆனோன்னு போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. அது சித்திகா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குளோபல் வில்லேஜ் வருது. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணுச்சு, சித்திக்குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணாரு. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது அந்த இதே. ஸோ நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் லைக் இந்த ஹிஜாப் அண்டு இந்த அபாயா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அபாயா வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பர்வீன் அபாயாஸில் இந்த அபாயா வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல் ரொம்பவே வந்து ட்ரெண்டியாக இருக்குங்க. லைக் இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல்னால் கோடாக வருது அபாயாவில், லைக் ஒரு ஜீப்ரா மாடல் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பர்வீன் அபாயாஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா சைஸஸ்க்கும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். அண்டு இப்போ உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்சஸ் வேணும். இப்போ இதால் வந்து சில பேர் கலர் அபாயாஸ் விரும்புவாங்க, அவங்களுக்கும் நாங்கள் வந்து கலர்லையும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். செம்ம வியூ பாருங்கள், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நடக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய தான் இருந்தது. ரொம்ப எதுவும் பார்க்க ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருந்தது. பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது அந்த நாள். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களாம் எங்கே வந்து ஈதுக்கு போனீங்க, ஆனால் ஊரில் இருக்கவங்களாம் ஈதுக்கெலாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஹாப்பினஸ்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. குளோபல் வில்லேஜ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா கண்ட்ரீஸோட இதுவும் நமக்கு வந்து போய் பார்க்கலாம். தனித்தனியாக செப்பரேட்டாக கண்ட்ரீஸ் இருக்கும். அந்தந்த நாட்டில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல எல்லா நாட்டையும் சேர்த்து அந்த ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சம் நாட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். லைக் அமெரிக்கா இந்த மாதிரி இதெல்லாம் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து என்ன மாதிரியான திங்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. லைக் நம்மளால் எல்லா இடத்துக்கும் குட்டீஸையும் வச்சுக்கிட்டு அப்படிலாம் போக முடியாது. அதனால் அம்மாவுக்கு வந்து இப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி, அம்மா அமெரிக்கானா இதுமா, அதே மாதிரி தான் இந்தியா, அதே மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக போயிட்டு பார்த்தது. அண்ட் இங்கே வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கேட்டால் அஃபோர்டபுளாக இருக்காது. பட் சில பேர் என்னென்னா ஞாபகதார்த்தத்துக்கு வாங்கி வச்சுக்குவாங்க. லைக் குளோபல் வில்லேஜில் நான் அந்த அமெரிக்கா இதுக்கு போனேன், அங்கே நான் இது வந்து வாங்கினேன். ஏன்னா நம்ம அமெரிக்கா போய் அதை வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. பட் என்ன கேட்டால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அங்கே இருக்க பொருட்கள் வாங்குறது எக்ஸ்பென்சிவ். பட் குளோபல் வில்லேஜ் போயிட்டு உள்ளே என்ட்ராகி சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பேர் குளோபல் வில்லேஜ் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிருப்பீங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து பெருனா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளெல்லாம் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, மூமாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈவினிங் போல் நாங்கள்லாம் புது ட்ரெஸ்லாம் உடுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு புல்லுத்தரையை மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது சம்திங் வெளில போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வீட்டு வாசலில் இருக்க புல்லுத்தரையை மிதிச்சிட்டு இருந்துட்டோம். இருந்தாலும் நம்ம அந்த ஈது லீவில் எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா வேற ஒரு மனுஷ மக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஈதுக்கு தான் இந்த இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஷால்லாம் இனிமேல் அடுத்து வந்து ஆஃப்டர் 6 months மறுபடியும் போடுவாங்க. ஏன்னா இப்போ பயங்கரமாக சூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ஏரியாவில் குளோபல் வில்லேஜ் இனிமேட்டுக்கு அப்படியே ஊத்துன்னு சொல்லலாம், கதை கதைன்னு அப்படியே வேர்த்து. ஸோ குளோபல் வில்லேஜ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஷாப்ஸு இந்த மாதிரி இது தாங்க. பயங்கர ரகலையாக ஜாலியாக இருக்கும். நல்லா வந்து ஒரு ஃபன் ஃப்ரீயான ஒரு இடத்துக்கு போகணும், நல்லா நான் மனசார என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ எதார்த்தமாக அங்கே வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு யூஸ்வலி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நியூ இயர் டைம்லலாம் நமக்கு வந்துட்டு ஒரு சில ஏரியாலலாம் போட்டிருப்பாங்களா, இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வில்லேஜ் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு போட்டிருந்தாங்க. பட் ரொம்ப நேரம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 minutes அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனாலே நம்ம நொறுக்கு தீனி கொறிக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் குளோபல் வில்லேஜில். ஏன்னா எல்லா நாடும் எப்படி இருக்குதோ, எல்லா திங்ஸும் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி எல்லா நாட்டோட சாப்பாடுகளும் நம்ம அங்கே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு நாட்டோட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நாட்டோட வந்து சாப்பாடுலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் டாகும் சீஸும் கலந்த மாதிரி ஒரு இது வந்து வாங்கியிருந்தோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாக் இருந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சீஸ் இருக்க மாதிரி இருந்தது. அதோட எங்கே போனாலும் அந்த பொட்டேட்டோ ஸ்பைரல் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது ஃபேவரட்டாக இருக்கும். அதுவும் சாப்பிட்டது. அண்டு நம்ம ரைட்ஸ் எல்லாம் போடும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கார்டு வந்து வாங்கி வச்சுக்குவோம் இல்லையா, லைக் ஒரு ப்ளே ஸ்டேஷனில் எப்படி நம்ம வாங்கி வச்சுக்குவோமோ அந்த மாதிரி இது வந்து கார்னிவல் கார்டு வந்து வாங்கி வச்சுருந்தோம். இதில் வந்து சித்திக்குட்டி வந்துட்டு ரைடு போனார். எங்கள் கூட வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து சித்திக்கை நான் வந்து அனுப்பி விட்டுருந்தேன். அவர் வந்து ரைடு போனார். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப் இந்த காற்றடிப்போம் இல்லையா பம்பு, அதுதான் வந்து ஃபுல்லாக சுற்றிருக்கு பாருங்கள். அந்த காற்றடிக்கிற பம்பில் அவங்க வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பம்ப் வந்து காற்றடிக்கிற மாதிரி மேலே அந்த ப்ரெஷரில் ஏறி சுற்றும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஜர்க்கெல்லாம் அடிக்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு சூப்பர்பான ரைடாக இருந்துச்சு இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நானு சித்திகா வச்சுட்டு எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரைடு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் ரைடு போறாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ரைட்லாம் போற அளவுக்கு லவ்வர் கிடையாது. எனக்கு தான் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க எப்பயாவது ஒரு நாள் இந்த மாரி ஆசைப்படுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, மேல போகும் மெதுவா பயங்கர உச்சிக்கு போகும். சடார்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்வைங்குன்னு இறக்கிருவாங்க. செம்ம த்ரில்லா இருந்தது இது பார்க்கறதுக்கே. அங்க இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, வேடிக்கை பார்க்கறதுக்குன்னே இந்த ரைடு கிட்ட மட்டும் நெறைய கூட்டம் இருந்தது. இப்ப கொஞ்ச நேரத்துல இறங்கி வரும் பாருங்க. சரட்டுன்னு இறக்கிருவாங்க. செம்ம ஜாலியா இருந்தது ஆனா அத பார்க்கறதுக்கு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் போலாமா, போலாமா, வேணாமான்னு. ஆனா என் அம்மா வந்துட்டு அம்மா தான் எப்பயுமே நம்மளுக்கு ஃபேவரா இது பண்ணுவாங்களே, வேணாம் இப்ப தானே புள்ள பொறந்திருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கும் அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. சரி வேணாம் இதுக்கு போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்டின்ட்டு. அதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன்னு வந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க மட்டும் போனாங்க. பாருங்க எவ்வளோ உச்சிலேருந்து சர்ருன்னு இறங்கி அவ்வளோதான். ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான். ஒரு ரவுண்டு தான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்து இறங்கிரும். இது ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ரைடாக தான் இருந்தது. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் ஏரியா மாதிரி இது வந்து லைக் இந்த மாதிரி உங்களுக்கு போகும். நம்ம அதில் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி. இதில் வந்து நான் சித்திக்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து 2 பேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நானும் சித்திக்கு உட்காந்து போனோம். செம்ம ஜாலியாக இருந்தது. சித்திக் நல்லா என் கூட என்ன மாதிரியே இருக்காரு. சித்திக் நல்லா என்ஜாய் பண்ணாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி பேய் அங்கங்கே வந்து உருவம் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி
கோஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைஃப்லேயுமே தெரியும் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் நல்லா என்ன சொல்கிறது, அதை நான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்குவேன். சரி ஓகே, எனக்கு த்ரில்லாம் ரொம்ப பிடிக்கும், கோஸ்ட் மூவிஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரி இது வந்து ஒரு த்ரில்லான ரைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். செம்ம த்ரில்லான ரைடாக இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. அங்கங்கே வந்து பேய் எந்திரிக்கிற மாதிரியும் நிற்கிற மாதிரியும், பட் நம்ம வந்து உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணியே போயிட்டுருப்போம், நடக்கிற மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கோஸ்ட் ஹவுஸும் தனியாக இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி, அதுவும் வந்து சூப்பராக இருந்தது அந்த ரைடும். அந்த மாதிரி வந்து செலக்டடான ரைட்ஸ் போனோம். அண்டு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அல்வத்பா விலாக் நான் போட்டிருப்பேன், அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் விலாகு நியூ இயர் அப்போ. அதில் வந்து நாங்கள் வந்து இந்த அதை அடித்து இந்த பொம்மையெல்லாம் நம்ம வின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விளையாட்டு இங்கே இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி விளையாட்டில் இந்த வாட்டி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, மோஸ்ட்லி ரைட்ஸ் தான். செம்ம ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஏறிட்டோம் அப்படிங்கிறனால அடுத்தடுத்து வேறு என்ன ரைட்ஸ் பண்ணலாம்னு சுற்றிட்டே நின்னோம். இது வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இந்த ரோலர் கோஸ்டர், ட்ரெயின் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைடு. இது வேற லெவல் ரைடாக இருந்தது. ரெண்டு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது, அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி உள்ளதுக்கு போகலாமா இல்லை இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகுமா அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து அந்த கோஸ்ட் வீடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த கோஸ்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போ இருக்கும், சென்னை எல்லா இடத்துலையும். நம்ம வந்து நம்மளே வாக் பண்ணி அந்த வீட்டை வந்து கடந்து வரணும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹனிமூனில் நானே ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். கதறி நான் வெளியில் ஓடி வந்த அந்தளவுக்கு பயமாயிடுச்சு. அதனால் இது எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு ரைடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி நான் வந்து நானே என் ஃப்ரெண்ட் எல்லோரும் சேர்ந்து இந்த ரைடுக்கு தான் போயிருந்தோம். செம்மையாக போது பாருங்கள், ரோலர் கோஸ்டர் சூப்பராக இருந்தது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இது இல்லை என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் போகிறது கூட நம்மளால் ஓகே போல், சட்டக்குன்னு பேக்கில் வரும் பாருங்கள், அந்த ஹைட்டுக்கு போயிட்டு ஜெயிண்ட் வில் கிட்ட போயிட்டு சர்ன்னு பேக்கில் வந்துச்சு. செம்ம நான் கத்தி ரகல் அடிச்சுட்டேன். எப்பயுமே நான் ரைடுனாலே பயங்கரமாக கத்தி ரகல் அடிக்கிறது, அது காலேஜ்லேருந்தே உள்ள பழக்கம், ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே அது வந்து பழக்கம். ஸோ எனக்குமே ரொம்ப சூப்பரான ரைடாக இருந்தது. அண்ட் சித்திக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த குட்டீஸ் விளையாடுறதுல 2 இது வந்து வின் பண்ணி இந்த குட்டி டாய்ஸ் வந்து அவர் கலெக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஹாப்பினஸ்க்கு அவர். ஸோ எல்லாரோட ஹாப்பினஸ்க்குமே எல்லாரும் அன்றைய நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருந்தது. அந்த ரைட்ஸ்லாம் போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மொபைல்லாம் இந்த வாட்டி எதுலேயுமே அலோவ் பண்ணல. அப்படிங்கிறனால என்னால் அங்கே விலாக் எடுக்க முடியல. நார்மலாகவே மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து அலௌடு இல்லை. ஸோ அப்படிங்கிறனால அங்கே வந்து அலோவ் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு தாய்லாண்டு உள்ள இடத்துக்கு வந்து எனக்கு போகணும், அந்த கண்ட்ரியோட இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. உள்ளே போனோம் அப்படின்னா தாய்லாண்டில் வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல மேங்கோலாம் அங்கே நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸில், எனக்கு தான் ஃப்ளோரல் டிசைன் ரீசெண்ட்லி அடிக்டட், நான் போன ப்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே இருக்க கொடை, அந்த தாய்லாண்டு அந்த மக்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ், அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சம்திங் ஒரு நல்ல ஒரு பார்க்க கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குட்டீஸும் பார்த்திங்கன்னா குளோபல் வில்லேஜில் விளையாட்டு எல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சிங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் எங்கள் 2 இங்கே வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், நீ என்ன பார்த்துட்டு வரையோ பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. அங்கே ஹேர் அக்சசரிஸ்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க, குட்டி குட்டியாக இதாக. ஆனால் நான் தான் சொல்கிறேன், பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டே இருந்தோன்னா வீடு சேர்ந்துக்கிட்டே தான் போகுது, வைக்க தான் இடம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, எல்லாம் ஆல்ரெடி என்ன தான் இருந்தாலும் வச்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நான் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸி தான். வெளியிலலாம் நம்ம வாங்குறதுக்கு, இங்கே நம்ம வேறு கடையிலலாம் வாங்குறதுக்கு இது வந்து ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம். சாக்ஸுக்குன்னே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஷாப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கவரிங் ஜுவல்லரிஸ் மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருந்தது. எப்பயுமே நான் இந்த மாதிரி கோல்டு கவரிங் அப்படின்னா ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே நம்ம வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு மெயினாக அங்கே பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த தாய்லாண்டு இருக்க இதில் வந்துட்டு எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் வாங்குறதுக்குலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். ஏன்னா வந்து அந்த ஒரு டீச்சர் வேலை, அந்த ஒரு மேம் வேலை அப்படின்னா பேக்ஸ் தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். அண்ட் நமக்கு அது நல்லா ஒரு என்ன சொல்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் பேக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அங்கே வந்து மில்க் ஷேக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நிறைய இருந்தது தாய்லாண்டு இதில் வந்து மேங்கோ வந்து ரொம்ப ஃபேவரட். கட் பீஸ் மேங்கோவும் கொடுத்தாங்க. ஸோ செம்மையாக இருந்தது. அந்த கட் பீஸ் மேங்கோவில் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் போச்சு சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக மாம்பழத்தில் அவங்க மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாங்க. அது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
ஸோ நம்ம சேனலில் வந்து அவுட்டிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இருக்க வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக ஒரு நியூவான ஒரு விஷயம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அம்மாக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணது. அம்மா வந்து ட்ரை பண்ணாங்க. லைக் அந்த நீ பெயின் அந்த மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது மசாஜ் சென்டர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த தாய் மசாஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே மசாஜ்லாம் வந்து அந்த ஆயுர்வேதிக் இதில் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தோம். டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. அம்மா நீ பண்ணுமாலாம் பண்ணி பாருமா சூப்பராக இருக்கும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. என் அம்மா யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. சரிம்மா நீ யோசிச்சுட்டே நில்லு, நான் 2 கிளிப்பிங் போய் எடுத்துகிட்டு வரேன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா மட்டும்தான் உள்ளே போனாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணது. ஸோ நல்லா இருந்தது. லைக் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு பேமெண்ட்டு, 1 ஹவருக்கு ஒரு பேமெண்ட்டுன்னு மசாஜுக்கு வந்து பிரிக்கிறாங்க. எல்லா விதமான மசாஜஸும் நமக்கு வந்து பண்ணுவாங்க. லைக் ஃபுல் பாடி மசாஜ் இருக்குது, அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இருக்குது, அப்புறம் லைக் ஒரு ஃபுட்டுக்கு நம்ம கேர் எடுத்துக்கணும், இல்லை ஒரு ஜாயின்ஸுக்கு நம்ம கேர் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான மசாஜஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அம்மாவுக்கு வந்து ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் ½ அன் ஹவர் வந்து போயிருந்தோம். லைக் ½ அன் ஹவருக்கு ஃபுட் கேர் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். நீலேருந்து நமக்கு ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 dirhams என்னமோ சார்ஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அம்மா நீ நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக மசாஜ்லாம் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் அன்றைக்கி டின்னர் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்நாக்ஸ் தான், வேறு எதுவுமே டின்னர்னு ஒன்றுமே கிடையாது. அதனால் லைக் கொய்யாக்காய் பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மாம்பழத்தில் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டது, கொய்யாக்காயில் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பர்கர் இல்லை, ஒரு பர்கரில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா வந்து நிறைய டிஷ்ஷஸ் போயிட்டே இருந்ததுனால ரொம்ப சாப்பிட முடியல. அப்புறம் வந்து இந்த தந்தூரி சாயா, ஸோ இந்த மாதிரி, அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸு, இந்த மாதிரி வெறும் ஸ்நாக்ஸாக தான் அன்றைக்கி வந்து ஓடிட்டு இருந்தது. ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. முதல் நாள் வந்து சூப்பராக இதுக்கு நல்லா தடவுடன் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் இப்படி சாப்பிட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஞ்ச் ஆகும். அண்ட் அந்த அட்மாஸ்பியரில் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்லாந்து இதில் நாங்கள் என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்குமே ஒரு மெமரபுளாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயுமே பெரியவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா, நாட் ஓன்லி பெரியவங்க, நம்மளுக்குமே கூட இப்போல்லாம் மசாஜஸ்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த இதில் தாய் மசாஜ் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் என் அம்மாவுக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். தாய் மசாஜ் வேறு நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா ஆத்தென்டிக்காக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து அன்றைக்கி எப்போ வந்து கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எப்போயுமே குளோபல் வில்லேஜ் போனால் அவ்வளோ டைம் எடுத்துரும். ஸோ அதுக்கிட்ட தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புனது. ஸோ அவ்வளோதான், இந்த vlog வந்து சூப்பராக இதோட முடியுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்னென்ன vlog வருது அப்படிங்கிறத சேனலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்வீன் அபாயாஸ் உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், see you, take care, bye.